ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 63வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். அம்பாள போன இதுல என்ன சொன்னார்னா, எனக்குன்னு ஒரு தனி சிந்தனை கிடையாது, எப்பொழுதும் சதா சர்வகாலமும் என் நெஞ்சில நீ நிலைத்திருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினவர். எனக்குன்னு ஒரு சிந்தனை இல்லை, அம்பாளோட சிந்தனை தான் என்னுடைய சிந்தை, அவளுடைய சிந்தை என்னுடைய சிந்தை அப்படின்னு சொல்ற. எனக்குன்னு ஒரு தனி சிந்தையே கிடையாதுன்னு சொன்னவ. இந்த இதுல அம்பாளை என்ன சொல்றாருன்னா, எல்லா சமயங்கள் நமக்கு தெரியும், 6 சமயங்கள். யாரு? ஆதிசங்கர பகவத் பார்த்தால் ஒவ்வொருத்தரும் நிறைய பிரிவுகள் வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறத என்ன பண்ணிட்டா 6 சமயங்களா தொகுத்த ஷண்மதம் அப்படின்னு. 6 சமயங்கள் எதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, கானாபத்தியம் கணபதியை வழிபடுறது, கௌமாரம் முருகனை வழிபடுறது, அடுத்தது சைவம் சிவன், வைணவம் விஷ்ணு, சாக்தம் அம்பாளை வழிபடுறது, அடுத்தது சௌரம் சூரியனை வழிபடுறது. இந்த 6 சமயங்கள், இந்த 6 சமயங்களையும் தொகுத்து இதாக்கி ஒன்றாக்கி அதில் யார் எந்த இது பின்பற்றினாலும் பின்பற்றலாம், அடுத்தவா இதுல யாரும் இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இந்த 6 சமயங்கள் இருந்தாலும் இந்த 6 சமயங்களுக்கும் ஒப்பற்ற ஒரு தலைவி யாருன்னா அபிராமி அப்படின்னு அவரோட மனசுல தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்து அதை சொல்றாரு. இந்த பாடல் மூலமா நமக்கு எடுத்து சொல்ற. தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள், குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே அப்படின்னு சொல்ற. தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள், குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. தேரும்படி மனசுல ஒரு தெளிவு உண்டாகும்படி சிறந்த சில ஏதுனா உதாரணங்கள் சொல்ற. அதை எடுத்து சொல்றார். என்னது? என்ன நல்மார்க்கம், செல்கதி, முன் செல்கதி அடைய போகக்கூடிய நல்மார்க்கம் என்னது? அம்பாள்தான். அப்போ குன்றுனா நம்மளுக்கு எல்லாருக்கும் மனசு கேட்பா, கல்லு. என்ன உன் மனசு கல்லாம்பாலே, அந்த கல் மனசுல கொட்டும் தறி குறிக்கும், அப்படி அந்த அந்த கல் மனசை இழக்க வைக்கக்கூடிய மரத்தாலான உளி எது அப்படின்னா அந்த தெய்வத்தை உணர்த்தும் மார்க்கங்கள் எல்லாமே சொல்ற அபிராமிதான். இதை நீ தெளிவா தெரிந்திருந்தும் ஏன் வீணா மத்த தெய்வங்கள்லாம் இருக்குன்னு போய் கொண்டாடுற அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்ற. இதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள். ஏன்னா சில உதாரணங்கள் காட்டப்படுற. அபிராமிப்பட்ட எப்பொழுதும் என் சிந்தை உன்னுடைய சிந்தை தான் என் சிந்தை அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதே மாதிரி காரைக்கால் அம்மையாரும் திருவந்தாதி அப்படின்னு 100 பாடல் பாடியிருக்கார். அதுல அவர் என்ன சொன்னார்? வானத்தான் என்பாரும் என்க மாற்று உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் என்க ஞானத்தால் முன் நெஞ்சத்தால் இருண்ட மெய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். அவன்தான் என் நெஞ்சத்துக்குள்ள இருக்கான், யாருமே இல்லைன்னு இவர் சொன்ன மாதிரி ஒரே சிந்தை, அது அவள் சிந்தை தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நம்ம நிறைய அன்னைக்கு எப்போ ஒரு இதுல சொன்ன மாதிரி தான், ஒரு ஊருக்கு போகணும்னா இந்த வழியாகவும் அந்த ஊருக்கு போகலாம், இந்த வழியாகவும் அந்த ஊருக்கு போகலாம், இப்படி போகலாம் அப்படி போகலாம்னா பல வழி சொல்லுவா. ஆனால் நாம ஒரு வழி தேர்ந்தெடுக்கணும். ஒரு வழி தேர்ந்தெடுத்து எந்த வழியில போகணுங்கிறத யோசிச்சு அந்த வழியில போய் அப்படி செஞ்சால்தான் நம்மளால அந்த எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்தை சென்று அடைய முடியும்.
இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் என்ன இதுக்கு எதை சொல்லலாம், நிறைய இருக்கு மண் பாத்திரங்கள். ஆனால் நிறைய குடம் பண்ணலாம், ஆனா மண்ணு ஒண்ணுதானே. நிறைய தங்கத்தை வச்சு ஆபரணம் பண்றோம், ஆனா தங்கம் ஒண்ணுதான். இதே மாதிரி தான் ஒன்றினை பற்றி அதனுள் ஒன்றி விடணும். அதைத்தான் திட சித்த பக்தி அப்படின்னு சொல்ற. அதை ஒன்றுதான், பல இது இருக்கலாம், பல தெய்வங்கள் இருக்கு, நமக்கு ஒன்றுதான் குறியா ஒரே இதை இருக பிடிச்சுக்கணும். அதனால தான் நம்ம ஒரு ஒரு பொருள் இருக்கு, அதை நம்ம ஒருத்தருக்கு எடுத்து சொல்லணும், அதுக்கு அவனுக்கு அந்த பொருளை பத்தி தெரியாது. அப்ப அதற்கு நாம என்ன பண்ணுவோம், இத மாதிரி அத மாதிரின்னு நிறைய உதாரணங்கள் கோட் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இதை என்ன சொல்லலாம், பல உதாரணங்கள் நம்ம ஏதுவும் காட்டி அப்படின்னு சொல்றது. ஏறும்படி சில ஏதுவும் காட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு இது பார்த்தோம். ஆஸ்தான வித்வான்டக்க போய் ஒரு மன்னன் கேள்வி கேட்டா, ஒரு சினிமால கூட காமிப்பான், கடவுள் எங்கே இருக்கிறார், எந்த செய்து கொண்டே இருக்கின்றார், எந்த திசையை பார்த்து கொண்டே இருக்கிறார்ல கேட்பா. அதுக்கு அந்த ஆஸ்தான வித்வானோட பேத்தியே அழகா விடை சொல்லிடுவா இல்லையா. அதனால தான் என்ன எப்படி ராஜாக்கு எடுத்து சொல்றதுன்னு அவர் குழம்பிட்டு இருக்கார். அந்த பேத்தி கேட்கிறார், ஏன் தாத்தா ரொம்ப கவலையா இருக்கேன்னு. இந்த மாதிரி ராஜா கேட்டார், இவருக்கு நான் எப்படி அதை எடுத்து சொல்றதுன்னு எனக்கு குழப்பமா இருக்குன்னு. இதை நீ கவலைப்படாதே, நானே போய் சொல்றேன் அப்படின்னு போது அந்த குழந்தை போய் சொல்லி என்னது சொல்லுவா. அப்போ அந்த முதல் இதுல எல்லாம் ஏன்னா எந்த இடத்துல பகவான் இருக்கார், இங்க சூரிய மண்டலத்துல இருக்கார், சந்திர மண்டலத்துல இருக்கார், அப்புறம் அந்த வைகுண்டத்துல இருக்கார், கைலாயத்துல இருக்காருன்னு சொல்லுவா. அவரோட எல்லா கேள்விக்கும் அவருக்கு பதில் சொல்றதுக்கு எதை சொன்னா அரசன் இதாவான்னு சொன்னோடனே இந்த குழந்தை அழகா தெளிவா சொல்றது இல்லையா. அப்ப இந்த குழந்தை கேட்கிறார், உங்களுடைய கேள்வி என்ன ராஜா, அரசவைக்கு வர மன்னன் கேட்கிறார், இன்னைக்கு அந்த ஆஸ்தான வித்வான் இருக்காரா, என்னுடைய சந்தேகத்துக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு கேட்டபோது இந்த குழந்தை வருது, நீ யாரு எங்க வந்த அப்படின்னு கேட்டோன்னே, நான் தான் அந்த ஆஸ்தான வித்வானோட பேத்தி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நான் வந்திருக்கேன்னு. ராஜாவுக்கு ரொம்ப இதா இருக்கு, என்னடா இது, நாம கேட்ட கேள்விக்கு இந்த குழந்தை பதில் சொல்ல போறதான. அந்த குழந்தை சொல்றது, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சாதாரண கேள்வி, இதற்கு நானே பதில் சொல்லும் போது எங்க தாத்தா எதற்கு அப்படின்னு கேட்டோன்னா அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுறது. உடனே என்ன நீயா சொல்ல போற விடைய அப்படின்னு சொல்ல போறா. அவனே ஆமா நான் தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்போ சின்ன அது கேட்கிற அரசன் கேட்கிறார், முதல் கேள்வி என்ன கேட்டார், முதல் கேள்வி கடவுள் எங்கே இருக்கிறார் இல்லையா. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்னு கேட்டா, கடவுள் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, நான் இப்ப நீங்க கேள்வி கேட்டிருக்கேன், உங்க பதில நான் சொல்ல போறேன், விடை சொல்ல போறேன், உங்களுக்கு நான் பதில் தெளிவுபடுத்த போறேன். அப்ப நான் குரு, நீங்கள் என்னுடைய சிஷ்யன். அப்போ நான் என்ன சொல்றேனோ அதுபடி நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வாங்க அப்படிங்கிறா. ஒரு கிண்ணத்துல பாலை கொண்டு கொடுத்த உடனே பால் இருக்கு. இப்ப பாலை நினைச்சோன்னா அந்த சிறுமி கேட்கிறா, இந்த அண்டால பால் இருக்கு இந்த கிண்ணத்துல, அப்போ இதுக்குள்ள நெய் இருக்கு இல்லையா, பால்ல இருந்து தான் வெண்ணெய் வருது, நெய் வருது, எல்லாமே தெரியும் நமக்கு. இப்ப பால்ல நெய் இருக்கு இல்லையா, நீங்க அது தெரியும் எல்லாருக்கும். அப்ப இந்த பால்ல நெய் இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டா, ராஜா இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ உங்க கண்ணுக்கு நெய் தெரியலைன்னா அந்த பால்ல நெய் இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா, இல்ல நெய் இருக்குங்கிறது உண்மை அப்படின்னு அந்த ராஜா சொல்றார். அப்போ பாலுக்குள் நெய் இருக்கிறது உண்மையானால் அது மேல இருக்கா, உள்ள இருக்கா, நடுவுல இருக்கா. நீங்க நெய் இருக்குன்னு ஒத்துண்டுட்டு அது எங்க இருக்குன்னு கேட்டா, எங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் எந்த இடத்துல இருக்கு நெய்ன்னு சொல்ல முடியுமா, எங்க இடத்துலயும் பரவி இருக்குன்னு. அதே மாதிரி தான் இந்த பாலுக்குள்ள நெய் எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அது மாதிரி கடவுள் எல்லா இடத்துலயும் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகின்னு சொல்ற மாதிரி, தாய்மனம் சொல்ற மாதிரி இந்த பார் முழுவதும் இறைவன் நிறைந்திருக்கின்றான், எங்கும் அங்கிங்கெனாதபடி எங்கும் அப்படின்னு சொல்லிடுறான். ராஜாக்கு என்னடா இது, இந்த குழந்தை நம்மளை இப்படி மடக்கிருத்தே அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். முதல் கொஸ்டினுக்கே இந்த கேள்விக்கே இந்த குழந்தை இவ்வளவு அழகா பதில் சொல்றதே, சரி உங்களுடைய அடுத்த கேள்வி கேளுங்கோ
அப்படின்னொடனே கடவுள் எந்த திசையை நோக்கி இருக்கார் அப்படின்னு கேட்கிற இரண்டாவது கேள்வி. உடனே குழந்தை என்ன பண்றது, ஒரு பெரிய பீடத்தை எடுத்துன்னு வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார். விளக்கை ஏற்றி வைக்க சொல்றா. பீடம் வச்சு அதுல விளக்கு ஏற்றி, அப்போ இந்த விளக்குல உள்ள சுடர் எந்த திசையை பார்த்திருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, எல்லா திசையிலையும் சுடர், இங்கேருந்து பார்த்தாலும் வெளிச்சம் தெரியும், அங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் தீபம் எரிந்து கொண்டிருக்கின்றது தெரியும் இல்லையா? அப்போ எல்லா திசைகளும் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இறைவனும் என்ன பண்றாரு, எல்லா நேரத்திலையும் எல்லா திசைகளையும் ஒரே நேரத்துல எல்லா திசைகளையும் நோக்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா போயிடுறது. என்னடா இது, யாருமே நம்மளுக்கு இப்படிப்பட்ட விளக்கத்தை சொல்லலையே, இந்த குழந்தை இவ்வளவு அழகா சொல்லியிருக்கே. ரெண்டு கேள்விக்கு மூன்றாவது கேள்வி கேளுங்கோ அப்படின்னு கேட்கறது இந்த குழந்தை. கடவுள் என்ன செஞ்சிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்கிற உடனே அந்த குழந்தை சொல்றது, இது ஒரு சினிமால எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அந்த குழந்தை சொல்லும், இப்போ எனக்கு கொஞ்ச நாளி மன்னா நான் தான் இந்த ராஜாவா இருக்கணும் அப்படின்னு உடனே சரின்ட்டு அந்த மன்னர் கீழே இறங்கி வந்தாங்க. குழந்தை அந்த அரச பீடத்தில் போய் ஏறி உட்காந்துக்கிறது. உடனே அந்த அந்த சிறுமி என்ன சொல்றா, மந்திரிகள் எல்லாம் எல்லாரையும் சிறையில எடுங்கோ, மன்னரை தூணில் கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அப்படி இப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் பயப்படுறா. ராஜாவை கொண்டு தூண்ல கட்ட சொல்றாளே அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்றது அப்படின்னு மன்னன் எல்லாரும் திகைக்கிறா. திகைச்சோடனே அப்போ அந்த குழந்தை சொல்றதான், நான் கொஞ்ச நேரத்துல என்ன மன்னனாக்கினோடனே நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றேனே, அப்போ இறைவன் என்ன பண்றார், அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அவர்களை ஏழையா வச்சிருக்கார், பணக்காரனா வச்சிருக்கார், ஆண்டிய அரசனாக்குறார், அரசனை ஆண்டியாக்குறார். அவர் ஒரு நிமிஷத்துல நான் பண்ணின மாதிரி பகவான் எல்லாத்தையும் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உடனே இந்த குழந்தையோட இதை கேட்டோன்னா இந்த மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுறது. தாஸ்தான வித்வான நமஸ்காரம் பண்ணி ரொம்ப சோஸ்திரம் பண்றாரு, என்னுடைய கேள்விக்கு யாரும் இந்த மாதிரி பதில் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இத மாதிரி தகுந்த உதாரணங்கள் சொன்னால் புரியும்படி சொல்லணும். அதான் தேரும்படி சில ஏதுவும் காட்டி அப்படின்னு சொல்ற. ஏன்னா பகவான் எப்படி இருக்கார், அப்பர் என்ன பண்ணிருக்கார், விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அப்படின்னு அதை ஏற்க எப்படி சொல்லணுமோ அதை சொல்லும் போது சில பேர் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான். அப்படி திருந்தவர்களை நாம உதாரணங்களை காட்டி உரைக்கிறது, அவளை இது பண்றதுங்கிறது முடியாது. அதை ஏற்காமல் உதாசீனம் செய்பவர் அப்படி எப்படி அவர்கள் அதை ஏற்க மறுத்தனா அவங்களுடைய குணம். அதனால தான் அவர்கள் வீணர்கள்னு பின்னால சொல்ற. அடுத்தது குன்றில் கொட்டும் தறி அப்படின்ற. இந்த வீணர்களுக்கு செய்யும் உபதேசம் அந்த கல்லாலான மலையினை மர ஒளியால் பிளப்பதற்கு சமம் அப்படிங்கிற. ஒரு குன்று இருக்குன்னா அதுக்கு உள்ள அந்த ஒரு கல்லு உடைக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கும், அதை வச்சு உடைச்சாதான் அந்த குன்று உடையும். மரத்தால நான் அந்த உளியால உடைக்கிறேன் அப்படின்னா அது உடையுமா? இந்த கல் மனசுங்கிறது அதுதான் அப்படி சொல்ற. அப்போ உறுதியான மலையை பிளப்பதற்கு அதற்குரிய ஆயுதம் என்னவோ அந்த இரும்பிலான உளி. அதனால அதுவே நம்ம எத்தனை அடி அடிச்சு இந்த மலையை பிளக்கணும் இல்லையா? அப்போ மர உளி அப்படிங்கிறது அதுதான் குன்றில் கொட்டும் தறி. தறினாலே அந்த மர உளி தான் அர்த்தம். ஏன்னா சில பேர் அந்த மாதிரி தான் இருப்பா, வேணுட்டே அந்த மாதிரி இருக்கிறவாழ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப மனசுங்கிறது எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுல கேட்கறதெல்லாம் பசுமரத்தாணி போல பதிஞ்சிருத்து அப்படிம்பா மனசுல இல்லையா? பசுமரத்துல பச்சையா இருக்கிற மரத்துல ஆணி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அத மாதிரி தான் அப்போ உபதேசம் பண்ணும் போது உபதேசங்கள்லாம் ரொம்ப சுலபமா நம்மளுக்கு புரியும். அதனால அப்படி இல்லாம கல்லு மாதிரி இது இருந்தா அதுல ஆணி அடிக்க முடியுமா? முடியாது, அது வீணா போயிடும். அதனால தான் தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி அப்படின்னு சொல்ற. நம்ம மனசை இதாக்கி வச்சுட்டு இதை கேட்டு நம்ம நல்ல விதமா இருக்கணும்னா தான் அந்த மாதிரி மனசு இருக்க முடியும். அதனால தான் எந்த விதமான பாவங்கள்
அந்த பலன்கள் அதெல்லாம் பிரம்மா நீ என் தலையில எழுது, நான் சகிச்சுக்கிறேம்மா. ஆனா தயவு செய்து திட விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் படப்புறவள்கிட்ட நான் நல்லதை போய் உபதேசிக்கும்படினா அது அப்படியா, அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ பாரு, அந்த மாதிரி என்னை வச்சுடாதே, என்னால் என் தலையில நீ அப்படி எழுதிடாதேன்னு என்ன இதர பாவ பலானி எதேச்சையா விலிகிதானி சகே சத்துரானன அரசிகேஷு கவித்வ நிவேதனம் சிரசி மாலிக மாலிக மாலிக. அந்த எதையுமே ஏற்க முடியாமல் ஒன்றுமே இல்லாமல் அறிவிலிகளாக இருக்கிறவர்கள்ட்ட போய் என்ன உபதேசம் செய்யக்கூடிய இதை வச்சுடாதே, நீ என்கிட்ட அப்படி எழுதிடாதே எழுதிடாதே எழுதிடாதேன்னு சொல்றார். ஏன்னா எதுவுமே 3 முறை அழுத்தி சொல்லும் போது அது அதற்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிற மாதிரி தான் எப்பவுமே எல்லாருமே சாந்தி சாந்தி சாந்திஹி அப்படின்னு சொல்றோம். அப்போ எந்த முயற்சி பண்ணினாலும் எதை வேணா பண்ணலாம், கயரை கூட மணலா திரிக்க முடியுமா கேட்பா. பாலைவனத்துல நீரூற்று வர செய்ய முடியலாம், முயல் கொம்பு கூட தேடி எடுத்துடலாம், ஆனால் மூடர்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்றார். ஏன்னா நெருப்புல காய்ந்த இரும்பு மேல ஒரு தண்ணியை விட்டு அது என்ன ஆகும், அப்படி சுர்ற இதாயிடும். அத மாதிரி நம்பிக்கையற்றவர்களுக்கு கூறும் நல்லுரை அப்படிப்பட்டதுங்கிறார். அதனால நல்ல வயல்ல விழும்போது அது நல்ல நீர்த்துளி, அதனால பயன் இருக்கும். அதனாலதான் கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே அப்படின்னு சொல்ற கம்பர் இது சொல்லுவார். ராமனது பானம் தாடகையோடு மார்பை ஊடுருவி போகும்போது சொல்றார், அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஏவும் செய்கலாம் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறள்ல தெய்வ நம்பிக்கை இல்லாதவரிடம் தெய்வத்தை பற்றி உரைப்பது பிறவி குருடனுக்கு நிழலை பற்றி விவரித்தல் போன்றது அப்படின்னு சொல்றார் அவர். அதனால கற்றன கல்லார் செவிமாட்டி கையூறும் குற்றம் தமதே பெரிதன்று முற்று உணர்ந்தும் தாமவர் தம்மை உணராதார் தம்முணரா ஏதிலரை நோவதி எவன் அப்படின்னு நீதிநெறி விளக்கத்துல சொல்ற மாதிரி குமரகுருபர சுவாமிகள் கல்லாதவர்க்கு கற்றவர் நல்ல உரைகளை சொல்ல போகுவது அவர்கள் தங்களை தாங்களே அவமானப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதனால இவர் என்ன சொல்றார், ஒரு அந்த குன்றில் கொட்டும் தரின்னு சொல்லி முடிச்சிடுறார். குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் அப்படின்னு சொல்றார். சமயம், சமயம்னா என்ன அர்த்தம், ஒவ்வொன்னு சொல்லுவோம். சமயங்கிறதுக்கு நிறைய இது இல்லையா, பக்குவப்படுத்தும் செயல், ஒரு பக்குவப்படுத்தும் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்றது. அப்ப சமயம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட 6 அறிவு படித்த மனிதன் அதுலயும் மிருகமா இருக்கான். அப்போ அந்த மனிதனை மிருக நிலையிலிருந்து நீக்கி நல்ல மனிதனாக ஆக்கி அதன் பின் அந்த மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்துவது, அதுதான் சமயத்தின் உயர்வு முக்கியத்துவம்னு சொல்றார். ஏன்னா எதுவுமே அதுதான் வேணும். பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்து இட நிறைவாய் பொங்கி ஓங்கி கங்குகரை காணாத கடலே அப்படின்னு ராமலிங்க சுவாமிகள் சொல்ற மாதிரி சமயம் அப்படின்னு நதிகளோட பெயர் வேறுபட்டால் கூட அதில் ஓடுகின்ற தண்ணீர் ஒன்றுதான். அப்ப எந்த சமயத்தை நீங்கள் பின்பற்றினாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்றார். பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்து இடநிறைவாய் பொங்கி ஓங்கி கங்குகரை காணாத கடலை. எத்தனை நீர் இருந்தாலும் எல்லாம் தண்ணீர் தான். அந்த கங்கை நதி, காவிரி நதி, வைகை நதி, தாமிரபரணி நதி, எத்தனை நதிகளால் கடல்ல கலந்தாச்சுன்னா எல்லாம் ஒரே தண்ணி தானே. அதனால தான் அவர் என்ன சொல்ற, சமய விளக்கங்களை எப்படி சொல்லலாம்னா இப்படி எல்லாமே சொல்லிட்டே போலாம். 6 சமய ஆதிசங்கரன் ஆக்கி ஷண்மதம் அப்படின்னு சொன்னார். நம்ம பார்த்தோம் இல்லையா, கணபதி கணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், சௌரம், சாக்தம், இந்த 6 சமயங்கள் இது எல்லாத்துக்குமே ஆதாரம் அம்பாள் தான் அப்படிங்கிறார். ஏன்னா என்ன சொல்றாருன்னா, உலகத்தையே பெற்ற அன்னை அவள், அவளுக்கு குழந்தைகள் பல ஆனாலும் அவள் தான் தாய், அவள் மட்டும்தான் ஈன்ற தாய் அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஒரு குடும்பத்துல 6 குழந்தைகள் 8 குழந்தைகள் இருப்பா, 8 குழந்தைகள் இருந்தாலும் தாய் ஒருத்தி தானே. அதைத்தான் சொல்றாரு, இதை குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றார்.
என அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வவர் பொருளாய் வேறாங்குரியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறி இறந்தங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் அப்படின்னு ஞான சித்தியார் பரசிவ விளக்கத்துல சொல்லியிருக்கார். எப்படி பல பெயர் பெற்றாலும் நதிகள் ஒன்றாக கலந்து சமுத்திரம் கடல் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய பெயர் இது அந்த சமுத்திரத்துல கலந்தாச்சுன்னா இது கங்கை நதி தண்ணி, இது காவேரி தண்ணின்னு நம்மளால பிரிக்க முடியுமா? அதனாலதான் பல எல்லாம் சேர்ந்து ஒன்றாகி கலந்து விடும். அதனால எந்த சமயம் ஆனாலும் அவை அனைத்தும் அன்னை அபிராமிங்கிற அருட்பெரும் கடல்ல சங்கமமாகி அவளாகவே ஆகிவிடுகின்றதுன்னு அபிராமி பட்டர். அதனால என்ன சொல்றார் சிவஞான சித்தியார், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே யாதொரு பாகனார் தாம் வருவர் அப்படிங்கிற. யாதொரு தெய்வம் கொண்டீர், எந்த தெய்வத்தை வேணா வழங்குங்கோ, அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார். அங்க மாதொரு பாகனார் சிவபெருமான் தான் வருவார். ஒவ்வொருத்தருக்கு அவாவா எந்த சுவாமி இது பண்றாளோ அந்த தெய்வமாகவே எந்த இது பண்ணினாலும் பகவான் கீதையில சொல்லுவார், எந்த இதை கும்பிட்டாலும் கடைசியில எல்லாம் என்னையே வந்து சேருகின்றதுங்கிற மாதிரி ஒரே இதுதான் அப்படிங்கிற மாதிரி இவர் அபிராமி பற்றி எல்லாம் அபிராமி தான் அப்படின்னு அவருக்கு உள்ள நம்பிக்கைய நம்மளுக்கு எடுத்து சொல்ற. வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே அப்படின்னு சொல்ற. இப்படி விளக்கங்கள் எத்தனை எடுத்து சொன்னா கூட சிலரால ஏத்துக்கவே முடியாது. மாற்று கருத்து அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை குழப்பி விட்டு அந்த அப்படி பண்ணுகின்ற வீணர்கள் இருக்கின்றார்கள்னு இதுல என்ன சொல்ற, வேதனைப்படுற. அதைத்தான் அவர்களுக்கு எடுத்து சொல்லுவா, செவுடன் காதுல சங்கூதினாலும் கேட்குமாம்பா. அது மாதிரி எந்த செஞ்சாலும் அவர்களுக்கு செய்யக்கூடிய அறிவுரை மர ஒளி கொண்டு மலையினை பிளக்க முயன்ற செயல் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்ற, ஒருத்தர் வராராம் அவர்கிட்ட. ராமகிருஷ்ணர் ஒரு சின்ன இதை பார்க்கலாம். ஒரு வயசானவர் தன்னுடைய பேரனை கூட்டிட்டு தாசி அவர் வந்து பெண் பித்தனா ஆகிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இவற்றை வந்து சொல்றாராம். அவனை எப்படி திருத்துறதுன்னு எத்தலாமோ முயற்சி பண்ணி நிறைய உபதேசம் மாதிரி எல்லாமோ சொல்றாரு. அதனால அவன் காதுல அதெல்லாம் ஒண்ணுமே ஏறல. இப்ப சொன்ன மாதிரி செவிடன் காதுல ஊதின சங்கு ஒன்றும் பயன் இல்லை. கடைசியில என்ன பண்றாரு, நம்மளால முடியல, நம்ம சொல்லி பார்த்துட்டோம், பகவான்கிட்ட சரணடைவோன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றார். அந்த பிரார்த்தனை பலன் என்னமோ தெரியல, அவர் பெரியவர் பண்ணின பிரார்த்தனை ரொம்ப பலன் வாய்ந்ததாக இருந்தது போலக்கு. அந்த விலை மாதுக்கு நோய்வாய்ப்பட்டதுனால அவள் இறந்து போயிடுறா. அதனால அவள் என்ன பண்றா, அவளோட சடலத்தை ஊர் மக்கள்லாம் காக்காய் கழுகெல்லாம் திங்கட்டும்னு வீசி எறியறா. அப்போ பெரியவருக்கு தோன்றது, நம்மளுடைய பேரனை திருத்தறதுக்கு இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு. பத்தியா, நீ இவள் உடலை எப்படி விரும்பி போனாயே, அதை எப்படி எறும்பெல்லாம் கடிக்கின்றது, இனிமேலாவது இதை கண்டு நீ திருந்துவாயா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான், உன் அறியாமை, உயிர் போன உடலையே எறும்புகள்லாம் இப்படி ஆனந்தமா அப்படியே மொய்த்து அனுபவிக்குமானால் உயிர் இருந்த போது அவள் எனக்கு எப்படி இனித்திருப்பாள் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாரு. இது உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரா. அப்போ இப்பேற்பட்ட கருத்து, ஒரு நல்ல கருத்தை சொல்ல போய் அதற்கு வீணா இன்னொரு கருத்து சொல்ற இந்த மாதிரிப்பட்ட மூடர்களை திருத்துவது என்பதே முடியாது. அதைத்தான் அவர் என்ன சொன்னார், மர ஒளி கொண்டு மலையை பிளக்க முயன்ற செயல் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தான் எப்படியெல்லாம் சொன்னாலும் வீண் வீண் தர்க்கம் பண்றவா வேற ஏதாவது இது பண்ணி நம்மளோட ஏத்துக்காம இருப்பா. இப்படிப்பட்ட வீணர்களை என்ன சொல்றார் பாரதி, என்ன சொல்லியிருக்க, நெஞ்சு பொறுக்குது இல்லையே, நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு அவர் ரொம்ப அவருக்கு பொறுக்க முடியாமல் வந்து பாடுறார். அதனால இந்த இதுல அந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் வீணர்கள்னு சொல்லுவேன். இந்த அந்தாதி போடல் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, எல்லா சமயங்கள் இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்குரிய தெய்வம்ங்கிறவள் அபிராமி தான் அப்படின்னு சொல்லி, இதை புரிந்திருந்தும் புரியாதது போல் செயல்படுறவா
வீணர்கள், அப்படிப்பட்ட வீணர்களுக்கு செய்யும் உபதேசம் வீணானது அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்ற. நாலடியார்ல கூட பன்றிக்கூழ் பத்தரில் தேமா வடித்தற்றால் நன்றறியா மாந்தர்க்கு அறத்தாறு உரைக்கும் கால் குன்றின் மேல் கொட்டும் தறி போல் தலை தகர்ந்து சென்று இசையாவாகும் செவிக்கு. அப்படி என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னா, பன்றி கூழ் பத்தரில், பன்றிக்கு கூழ் வாக்குறதுக்கு ஒரு தொட்டி வச்சிருப்பா, அதுல ஒரு தேமாவடி, அதை வடித்தற்றால், தேமா வடித்தற்றால், தேமா என்னது நல்ல மாம்பழத்தோட சாறு, அதை விட்டா கூட பன்றி இன்னைக்கு கஞ்சி விடல, இன்னைக்கு நல்ல மாம்பழ சாறு விட்டுருக்கான்னு அது தெரியுமா? அதுக்கு தெரியாது. அது ஏதோ விடுறா, நம்மளுக்கு வேணுங்கிறது குடிக்கணும். அது மாங்காய் சாறு விட்டான்னா, அதுக்கு தண்ணியை விட்டான்னா, கூழை விட்டானா, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதே போல தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்களுக்கு கூறும் நல்லுரைகள் மலைப்பாறையில் அறையப்படும் மரத்தால் செய்யப்பட்ட உளி. அது எப்படி அதில் அடிச்சா நுனி சிதைந்து அதனுள் இறங்கி சேராதது போலதான் குன்றின் மேல் கொட்டும் தறி போல் தலை தகர்ந்து, அது நுனி அம்புட்டு போயிடும். அதுல அடிச்சோம்னா அது மர உளிதான் வம்பா போகும். அத மாதிரி அவர்களுக்கு செய்யும் முறைகள் வீணானது அப்படின்னு சொல்லுவா. அதனாலதான் செவிடன் காதுல சங்கு உதறது போலங்கிற மாதிரி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்பா. ஆனால் அதோட அர்த்தம் வேறே. கழு தைக்க தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாதுன்னு நம்ம சும்மா சாதாரணமா சொல்லுவோம். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைப்பா. என்னமோ சொல்ல செவிடன் கதையில என்ன சொன்னேன் அப்படின்பா. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வருந்தி நம்மள்கிட்ட கேட்டால் இல்லாமல் நாமளாக ஒருத்தருக்கு போய் உபதேசத்தை பண்ணும்போது அந்த வார்த்தைகள் அவர்கள் காதில் ஏறாது அப்படின்னு சொல்றான். ஏன்னா காய்கறி பழங்கள்லாம் என்ன ஆகும், விற்பனைக்கு சந்தைக்கு கொண்டு வந்துருவா. இல்லாட்டக்க அது என்ன ஆகும், அழுகி பயன்படாம அது வியாபாரிக்கு நஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா? அத மாதிரி தான் கழகம் தெரு வியாபாரத்திற்கு தேடி வரக்கூடாது. அது போலி தங்கம். கழகம்னா தங்கம். தங்கத்தை தங்கம் வேணுமா தங்கம்னு யாராவது வித்து கேட்டிருக்கோமா? ரோட்ல காய்கறி வேணுமா கீரை வேணுமான்னு கேட்பா. தங்கத்தை யாரும் விற்க மாட்டா. அது ஒருவேளை தங்கம் வந்துருச்சுன்னா என்னடா இது தங்கம் விற்கிறானா, அப்ப அது ஏதோ போலி தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாம? அத மாதிரி எத்தனை காலம் தங்கம் வியாபாரமாகட்டாலும் அதற்கு மதிப்பு குறையாது. அதே தான் சொல்றார் இவர். உடலுக்கான உணவையும் உடையையும் இருப்பிடத்தையும் மனிதன் என்ன பண்ணணும், தான் தேடி போய் அடைகின்றானே அன்றி அவை ஒரு பொழுதும் மனிதனை தேடி அடைவது இல்லை. அப்ப நமக்கு இந்த உள்ளங்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும்னா ஒரு நல்ல சத்குருவை தேடி போய் நாம ஞானத்தை அடையணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. நம்ம வீணா போய் இது பண்ணக்கூடாது. நமக்கு வேணும்னா நாம தான் ஒரு குருவை தேடி போகணும். இப்போ வலிய வரும் எதுவும் வலிமையுடன் இருக்காதுன்னு சொல்றாரு. இதுல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நாமளா போய் உனக்கு சொல்றேன்னா அவன் பெரிய போலி, அதனாலதான் வந்துட்டான் அப்படின்பா. அது வேண்டவே கூடாது. அவ கேட்டால் அன்றி நாமளா எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற. அது வீணான வார்த்தைகள் அவர்களுக்கு நாம் சொல்லுவது. ஆமா இவனுக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்ல வந்துட்டான் நம்மளுக்கு அப்படின்ட்டு பேசுவா. நம்ம போனோன்னு அது வரைக்கும் கவனமே இல்லாம கேட்பா. போனோன்னு சொல்லுவா, பெரிய அம்பட்டு தெரியும் இவனுக்கு தான், நம்மளுக்கு தேடி சொல்லிட்டு போறான் அப்படின்பா. அது எதுக்கு? அப்ப அந்த வேஸ்ட் அப்படிங்கிறார். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, பன்றிக்கு கூழ்வார்க்கும் தொட்டியில இனிய மாம்பழச்சாறு விட்டாலும் அதுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி வீணாக போய்விடும் அப்படிங்கிற சொல்றாரு. இவர் ரொம்ப அழகா சொல்றார். யாருக்குமே எதுவுமே நாமளா போய் சொன்னா அதோட வேல்யூ அவளுக்கு தெரியாது. அவர்களா கேட்டு உணர்ந்து கொண்டால்தான் அவர்களுக்கு அதோட மதிப்பு புரியும். இதைத்தான் அவர் சொல்றாரு. அவர் அபிராமி அன்னைகிட்ட நாமளுக்கும் நல்லதை தெரிந்து கொள்வதற்குரிய தெளிந்த ஞானத்தை அவள் நமக்கு கொடுக்கணும்னு வேண்டிப்போம். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.